வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் நள்ளிரவு ரெஸ்டோ பாரில் ஏற்பட்ட தகராறு தமிழக வாலிபர் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள OMG ரெஸ்டோ பாரில் தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி மற்றும் பட்டதாரி வாலிபர்கள் 15க்கும் மேற்பட்டோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண் ஒருவரை வாலிபர்கள் இடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அங்கிருந்த பவுன்சர்கள் அந்த வாலிபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் வாலிபர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார் ஊழியர் ஒருவர் ரெஸ்டோ பார் சமையல் அறையில் இருந்து எடுத்து வந்து கத்தியை கொண்டு மேலூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஷாஜன் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரி மாணவர் மோஷித் சண்முகப்பிரியனை குத்தியுள்ளார். இதில் அதிக ரத்தம் வெளியேறியதில் சண்முகப்பிரியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஷாஜன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பெரிய கடை போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஷாஜன் பிறந்தநாளை கொண்டாட வந்தபோது இந்த கொலை நடந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று நைட்டு OMG பார் மிஷன் ஸ்ட்ரீட்டு அங்கே இந்த பாரில் நேற்று நைட்டு நடந்த அந்த இஷ்யூவில் 2 குரூப்புக்கு சண்டை. கொஞ்சம் வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பையனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு மேலே. அதே மாதிரி இன்னும் நிறையா டூரிஸ்ட் உள்ளே இருந்திருக்காங்க. அப்போ அங்கே நடந்த சண்டையில் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பவுன்சர்ஸ் மூலமாக அப்புறம் பாரோட ஸ்டாஃப் மூலமாக அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் அனுப்பும்போது அவங்களுக்குள்ளே வந்து இஷ்யூ எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்களை வெளியில் அனுப்பலாம் அப்படின்ட்டு வந்து அதில் அஜிடேட்டடு. அதில் நடந்த அந்த ஸ்டஃபில் வந்து ஒரு சர்வீஸ் கேப்டன் அவன் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒன் ஆஃப் த அந்த பையனை வந்து குத்திட்டாங்க. ஸோ அதை விசாரித்தப்போ அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் வந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு போலீஸ் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறம் அந்த பையனை இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து டாக்டர் டூரிங் ட்ரீட்மெண்ட் வந்து அவனை டெத் ஆகிட்டாப்ல அப்படின்றது டிக்ளேர் பண்ணாங்க. பேர் வந்து மௌசிக், நேட்டிவ் சிவகங்கை, SRM காலேஜ் சென்னையில் வந்து செகண்ட் இயர் MCA படிக்கிறாப்புல. ஸோ நம்ம அதில் வந்து ஃபர்தராக நம்ம பப்பு ஓனரு ப்ளஸ் அந்த யார் ஸ்டாப்பிங் பண்ணாங்களோ குத்துனானோ அவரே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டிடெயின் பண்ணிட்டோம். மற்றபடி இந்த பப்பு எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வழக்கில் எத்தனை பேரை சேர்க்குறோம்? இப்போ கத்தியால் குச்சர் மட்டும் வழக்கில் சேர்க்கணுமா இல்லை எத்தனை பேர் கூடுதலாக ஏதாவது? இல்லை யாரெல்லாம் இதில் இன்வால்வ்டோ நம்ம பேசுகிற அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நம்ம ஃபுட்டேஜ் பார்த்து நம்ம 1 by 1 ஐடென்டிஃபை பண்ணுறோம். யாரெல்லாம் இந்த ஸ்கஃபலில் இன்வால்வ்டோ எல்லாரையும் சொல்லுங்கள். அது சர்வீஸ் கேப்டனு. கிச்சனில் இல்லை, இந்த சர்வீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுங்க. சர்வீஸும் பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுறவங்களையும் மேனேஜ் பண்ணுவாங்க. சிகிச்சை பெற்றவர் எப்படி இருக்காரு? சிகிச்சை இப்போ வந்து அவர் வந்து இப்போ வந்து பேச முடியாத நிலைமையில் தான் இருக்காரு. அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க.